மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 சனி வக்கரப்பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? சனி வக்கரப்பெயர்ச்சினா முதல்ல என்ன? இந்த வக்கரப்பெயர்ச்சி எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகின்றது? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுக்க போகின்றாரா? குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, பண வரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்க போகும் அதிரடி மாற்றங்களையும் அதிரடி திருப்பங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கும்பம் ராசி. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சனி வக்கரப்பெயர்ச்சினா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வது அவசியம். சனி பகவான் ஒரு ராசியில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு சென்றிருப்பார். திடீரென பின்னோக்கி நகர ஆரம்பிப்பார். அந்த பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வு தான் வக்கர நிலை, வக்கரப்பெயர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வக்கரப்பெயர்ச்சியானது வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். ஒரு சில மாதங்கள் கூட இது நீடிக்கலாம், ஒரு சில நாட்கள் கூட இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த 2024 ஜூன் மாதம் 30 நிகழ இருக்கின்றது. ஜூன் மாதம் 30 அதிகாலை 12:30 மணிக்கு சனி வக்கரப்பெயர்ச்சியானது ஆரம்பிக்கின்றது. கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பின்னோக்கி நகர்கின்றார். அக்டோபர் 5 சதயம் நட்சத்திரத்திற்கு மாறி அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் 15 அன்று வக்ர நிவர்த்தியாக்கி இயல்பு நிலைக்கு சனி பகவான் திரும்புவார். இடைப்பட்ட இந்த 139 நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையையே சனி பகவான் மாற்றப் போகிறார் என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற உயர்ந்த உள்ளமும் இந்த காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. உண்மை பேசுவதையும் உள்ளதை பேசுவதையும் நல்லதே பேச வேண்டும் என்ற எண்ணமும் உள்ள நீங்கள் சற்று சுயநலவாதிகளாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்களுடைய மனதுக்கு எது சரி என்று படுதோ அதை செய்பவர்கள்தான் நீங்கள். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் யாவும் இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிடும். உடை, நடை, பாவனைகளில் ஒரு மாற்றம் பிறக்கும். தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரித்திடும். இதுவரை மனதில் இருந்து வந்த பயம், பீதி, மனக்குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். அதற்கான சரியான நபர்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படும். அக்கம் பக்கம் உங்களை பற்றிய பேச்சுகள் அதிகரிச்சிடும். உங்களை பற்றிய அறிமுகம் மற்றவர்களை சென்றடையும் காலம் இந்த காலகட்டம்தான். இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கொடுத்த பணம், பொருள், நகைகள் இவையெல்லாம் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய பேச்சால், எழுத்தால், செயலால் உங்களில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு எல்லாம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலேயும் நன்மைகள் நிச்சயம் உண்டாக போகின்றது. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும். புது புது உறவுகள் வந்து சேரும். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கூடும். அதே சமயம் நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரியவும் நேரிடும், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவார்கள். மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க போகிறீங்க. வாங்குவதற்கான சந்தர்ப்பம் அமைய போகின்றது. உங்களுடைய தாயாரால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். இதுவரை இருந்து வந்த நிம்மதியற்ற தூக்கம் எல்லாம் குறைந்து இனி நிம்மதியான தூக்கம் வரும். உயர்கல்வி பயிலவும் அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் மாணவர்களுக்கு அமோகமான காலகட்டமாக இது இருக்கும். பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையும் உண்டாகலாம். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க.
நேரத்திற்கு உணவு அருந்துதல் வேண்டும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்தில் சற்று குறைந்து தான் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகள், அதாவது மருமகன், மருமகள், பேரன், பேத்திகள் போன்றவர்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதிய படிப்பு அல்லது புதிய பயிற்சி இவற்றை மேற்கொள்ள வேண்டிய காலமாகவும் இது இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கம், தடுமாற்றம் இவையெல்லாம் விலகி உழைப்பு அப்படின்ற சொல் தான் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக பொருள் ஈட்ட போகிறீங்க. காதல் விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்க போகின்றது. ஒரு சிலருக்கு காதல் வெற்றியில் முடிந்து திருமணத்தில் நல்லபடியாக முடியும் காலகட்டமாகவும் இது இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு சந்தான பிராப்தி அமையப் போகின்றது. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், வேதனைகள்லாம் நிச்சயம் ஏற்படும் காலமாகவும் இருக்கும். ஆன்மீக தெய்வீக தரிசனங்களும் ஆலய தரிசனங்களும் அடிக்கடி சென்று வருவீங்க. வேலையாட்களால் இதுவரை நடந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் ஓய்ந்து நல்ல வேலையாட்கள் கிடைக்க போகிறாங்க. மேலும் தேவையற்ற போட்டி, எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, கடன் விவகாரம் போன்றவற்றை நீங்கள் முறியடித்து சாதிக்க போகிறீங்க. வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வீடு மாற வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரலாம். அது மட்டுமல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய யோகமும் நிச்சயம் இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கிடும். நண்பர்களால், உறவினர்களால் எதிர்பாராத தனப்பிராப்தி அமைஞ்சிடும். தாய் மாமன்களால் எதிர்பாராத நன்மை உண்டாகும். வீட்டு வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் கவனமாக, அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் அலைந்து திரிந்தவங்களுக்கு வேலை அமைந்திடும். திருப்தியற்ற வேலை இல்லை என்றாலும் முதல்ல கிடைத்த வேலையில் அமர்ந்து அதன் பிறகு விரும்பிய வேலைக்கு முயற்சி செய்யுங்க. போட்டித் தேர்வுகளில் ஒரு சிலர் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு செல்லவும் அமோகமான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் விஷயங்களில் சற்று அடக்கி வாசித்தா நல்லதாக இருக்கும். உயர் அதிகாரிகள் சற்று சாதகமாக உங்களுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வாங்க. வேலை காரணமாக வெளியூர் வெளிநாடு செல்வதில் தடை ஏற்பட்டு பின் விரும்பியவாறு நடந்தேறும். முதலாளி தொழிலாளி உறவு சற்று சுமாராகத்தான் இருக்கும். சுய தொழில் மற்றும் சிறு தொழில்கள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் எல்லாம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். பங்கு சந்தை பெருசாக ஏற்றமாக இருக்காது. ஏற்றுமதி இறக்குமதிலாம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இரும்பு, எஃகு, சிமெண்ட், உரம், ரசாயன துறைகள், விவசாயத்துறை இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். லாட்டரி, ரேஸ், கிளப்பு இதிலெல்லாம் அதிக கவனத்தோடு ஈடுபடலைன்னா பண இழப்பு நிறைய ஏற்படும் என்பதையும் சொல்ல வேண்டும். விவசாயம் செய்பவங்க பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறி உற்பத்தி இதெல்லாம் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள், பூக்கள் எல்லாம் ஓரளவு லாபகரமானதாகவே இருக்கும். எதிர்பார்த்த மானியம் கிடைப்பதில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி வாழை, கரும்பு, நெல், மா, கோதுமை இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமான பயிராக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்கமான காலகட்டம் இது. தொண்டர்களின் அன்பும் ஆதரவும் இருந்தாலும் தலைமையிடம் தேவையில்லாத சச்சரவுகள் உண்டாகும். எதிரிகளுடைய தொல்லை அதிகரித்தும் அவர்களால் முன்னேற்றத்தில் அதிக தடையும் ஏற்படும். தேவையற்ற சட்ட சிக்கல்களில் மாட்டாமல் கூடுமான வரை நிறைய விஷயங்களில் அடக்கியே வாசிக்கணும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற கடுமையாக போராட வேண்டி வரும். தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் படிப்பில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற உறவுகளை கட்டுப்படுத்தணும். உயர்கல்வி பயில வெளிநாடு செல்வதில் தடை ஏற்பட்டு பின் அமைஞ்சிடும். கல்வி கடன் கிடைக்கும். விளையாட்டுகளில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும்.
வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பியபடியே அனைத்தும் நடக்கும் காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. பொருளாதாரம் தாராளமாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உடலில் அடிக்கடி அசதி, சோர்வு, அடிக்கடி மறதி ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். தாத்தா அல்லது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் சற்று தடை ஏற்பட்டாலும் முதலில் கிடைத்த வேலையில் அமர்வது சிறப்பாக இருக்கும். வேலையில் மாற்றமும், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வும் முன்னேற்றமும் சற்று தடைக்கு பின்பு நடந்தேறும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க பழகி கொள்ளணும். அது மட்டும் அல்லாமல் விருந்து கேளிக்கைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். அதை குறைத்து கொள்ளணும். முன்னோர்கள் மற்றும் கணவன் மனைவி மூலம் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு எல்லாம் உண்டாகும். தேவையற்ற கடன் நிம்மதியை குழைக்கும். யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. குழந்தைகளால் சில பிரச்சனைகள் உண்டானாலும் கடைசியில் அவங்களால நன்மை கிடைக்கும். இதுவரைக்கும் கொடுத்த பணம் வராமல் இருந்த அனைத்தும் கைக்கு வந்து சேரும். பணம் மட்டுமல்ல, பொருள் பாத்திரங்கள் எல்லாம் வந்து சேரும். பணப்புழக்கம் சற்று தாராளமாகவே இருக்கும்னே சொல்லலாம். பேச்சில் சாமர்த்தியமோ அதனால் நன்மையும் உண்டாகும். புது உறுப்பினர் குடும்பத்தில் புது உறுப்பினர் வரவால் மகிழ்ச்சி நிலவும். கேட்ட இடத்துல கேட்ட பொருள் கிடைச்சிடும். எதிர்பாராத நன்மை உண்டாக போகின்றது. ஒரு சிலருக்கு காதல் திருமணத்தில் முடிந்து திருமணம் அமோகமாக செல்லவும் வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு நினைத்தது நினைத்த நேரத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். ஏதேனும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் உண்டானால் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வர நன்மையே நடக்கும். இந்த சனி வக்ர பயிற்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.